குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart and surabooks.com. பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று ரஷ்யா சென்றார். ரஷ்யா உக்ரைன் போர் துவங்கிய பிறகு ரஷ்யாவுக்கு மோடி செல்வது இதுவே முதல் முறை என்பதால் மோடி புட்டின் சந்திப்பை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. மோடியின் ரஷ்ய பயணம் உக்ரைனுக்கு எரிச்சலை உண்டு பண்ணியிருக்கிறது. இதுகுறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளிப்படையாகவே தனது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார். நேற்று இரவு மோடியை புட்டின் வரவேற்றார். இருவரும் கட்டி தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பின்னர் மோடிக்கு புட்டின் டின்னர் விருந்தளித்தார். அப்போது இருவரும் பல விஷயங்களை பேசினர். Еще раз добрый день, очень рад вас видеть. Прикольно поговорить, наверное, о тех же вопросах, но неофициально. Ну, вначале хотел бы вас поздравить с переизбранием на... तरह के घराना वो अपने आप में एक बहुत बड़ा खुशी का अवसर होता है और मुझे आपने अपने घर पर निमंत्रित किया और आज की शाम हम साथ में गप्पे मारे, इसलिए आपने तय किया. इस कार्यक्रम की रचना के लिए और मुझे घर पे बुलाने के लिए मैं आपका बहुत बहुत आभार व्यक्त करता हूँ. மாஸ்கோவில் நடந்த இந்த சந்திப்பு ஏமாற்றம் அளிப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிக்கை வெளியிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் உலகின் மிகப்பெரிய கிரிமினலை கட்டிப்பிடிப்பது பெரிய ஏமாற்றம். இது அமைதி முயற்சிக்கு அழிவு தரும் பெரிய அடி என்று ஜெலன்ஸ்கி கூறினார். கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு பிறகு உக்ரைன் மீது திங்கட்கிழமை பெரிய அளவில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. கீவ் நகரை குறிவைத்து சரமாரியாக குண்டு வீசியது. இதில் குழந்தைகள் மருத்துவமனை ஒன்று தகர்க்கப்பட்டது. மொத்தம் 7 இடங்களில் தாக்குதல் நடந்தது. இதில் 41 பேர் இறந்ததாக உக்ரைன் அதிபர் கூறியுள்ளார். 30 ஏவுகணைகளை இடைமறித்து அழித்தோம். இருப்பினும் பல இடங்கள் தகர்க்கப்பட்டன. 41 பேர் இறந்தனர் என்று உக்ரைன் ராணுவம் கூறியுள்ளது. போருக்கு இடையே மோடி ரஷ்யா சென்றிருப்பதை உக்ரைனால் ஏற்க முடியவில்லை. ஆனால் புட்டினை சந்தித்ததும் உக்ரைன் விவகாரம் பற்றிதான் மோடி பேசியுள்ளார். சண்டையை கைவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று புட்டினை மீண்டும் மோடி கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.